நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் மெகா ஏலம் நடந்து முடிஞ்சிருக்கு. எல்லா அணிகளும் தங்களோட இறுதி வீரர்களை தேர்வு செஞ்சுட்டாங்க. இந்த அணிகளோட ஸ்குவாட் அனாலிசிஸ் பத்தி பார்த்துட்டு வரோம். முதல்ல வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் இந்த ரெண்டு அணிகளை பத்தின ஸ்குவாட் அனாலிசிஸ் பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அந்த அணியை பத்தின ஸ்குவாட் அனாலிசிஸ் பார்க்க போறோம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஒரு சாம்பியன் அணியை எடுத்திருக்குதான். அந்த அணிக்கிட்ட 83 கோடி இருந்துச்சு. அந்த 83 கோடிக்கு ஒருத்தான பிளேயர்ஸ் வந்து எடுத்திருக்காங்களா, அதை பத்தி தான் டீட்டெயிலா அலசி ஆராய போறோம். அதை பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் விராட் கோலியோட ஒரு ஆஸ்தான அணி. இது வரைக்கும் ஏலத்திலேயே போகாத ஒரு வீரர் விராட் கோலி தான். அவர் வந்துட்டு முதல்ல எடுக்கப்பட்டதும் வந்துட்டு அப்போ வந்து அண்டர் 19 பிளேயரா இருந்ததுனால வெளியில இருந்த பிளேயர் அவர் ஏலத்துல வந்து பதிவு செய்யப்படலை. அதனால அவர் வந்து ஏலத்துல இல்லாமே விஜய் மல்லையா அவர் எடுத்தார். ஸோ அதுல இருந்து இப்போ வரைக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு ஒரு ஆஸ்தான வீரராக திகழ்றாரு. அவர் வந்துட்டு அந்த அணிக்காக எல்லா விதமான முயற்சிகளையும் பண்ணிட்டாரு. இது வரைக்கும் அவரால் கப் வாங்க முடியல. சரி, ஓகே, இந்த தடவை ஐபிஎல் மெகா ஆக்ஷன். எல்லா அணிகள்லேருந்துமே முக்கியமான வீரர்கள் நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. ஸோ ஒரு சில குறிப்பிட்ட வீரர்களை மட்டும்தான் வச்சிருக்காங்க. இந்த ஒரு சூழல்ல ஒரு புதுவிதமான அணியை கட்டமைக்கிற ஒரு வாய்ப்புல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி சக்சஸ் பண்ணியிருக்கா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 83 கோடியை வச்சு ஒரு சூப்பரான அணியை வந்து கட்டமைச்சிருக்கலாம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வந்து விராட் கோலி, ராஜத் பட்டிதார், யாஷ் தயார் இவங்க 3 பேரையும் ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. அது போக வந்துட்டு இப்போ வந்து 19 வீரர்கள் எடுத்திருக்காங்க. 83 கோடிக்கு 19 வீரர்கள் எடுத்திருக்காங்க. இதுவே மும்பை இந்தியன்ஸ் மொத்தம் 23 வீரர்கள் எடுத்திருக்காங்க. அவங்க ரிட்டர்ன் பண்ணது 5 பேர், மொத்தம் 18 பேர் எடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்தது 45 கோடி. 45 கோடிக்கு 18 வீரர்கள் எடுத்திருக்காங்க. இவங்க 83 கோடிக்கு 19 வீரர்கள் எடுத்திருக்காங்க. அதாவது இதெல்லாம் 75 லட்சம் மிச்சம் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 82 கோடின்னு வச்சுக்கோங்களேன். 82 கோடிக்கு இவங்க வந்து எடுத்திருக்க வீரர்கள் வந்து 19 தான். ஸோ இதுலேருந்தே தெரியும் இந்த அணி வந்து எப்படி ஏலத்துல செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி பார்ப்போம். 82 கோடி செலவு பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒருத்தான வீரர்களை எடுத்திருக்காங்களா? ஃபர்ஸ்ட் இந்த அணியில் எடுத்திருக்கிற ஒரு முக்கியமான வீரர் யாருன்னு பார்த்தா ஒரு வெளிநாட்டு வீரர் ஃபில் சால்ட். அவர் வந்து ஒரு டெஸ்ட்ரக்டிவான ஓப்பனர். ஸோ அதிரடியாக விளையாடக்கூடியவர். ஃபர்ஸ்ட் பால்லேருந்தே வந்து 4-6 தான். சிங்கிள்ஸ்லாம் ஆடுற பழக்கமே அவர் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு அதிரடியான ஒரு வீரர் ஃபில் சால்ட். அந்த அணிக்கு வந்துட்டு ஒரு கீப்பராகவும் வந்து மிகப்பெரிய அளவில் உதவக்கூடியவர். ஏன்னா கீப்பரும் அந்த அணியில் கிடையாதுன்றதுனால ஃபில் சால்ட் கீப்பர் பிளஸ் பேட்டர் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்து அவர் எடுத்து வச்சிருக்காங்க. ஃபில் சால்ட் எதிரணிகளை தண்ணி குடிக்க வச்சிருவார். உப்பு தினவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து தப்பான பால் போட்டா 4 and 6 தான். இவரை தடுத்து நிறுத்துறதுக்கு பும்ரா ஒரு ஆள்னால தான் முடியும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு அபாயகரமான வீரர். இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் பிக்னு சொல்லலாம். அடுத்து வந்து இந்த அணியில வந்துட்டு யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா, ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர். இவரும் வந்து ஓரளவு சிறப்பான ஒரு வீரர். அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 கோடி சம்திங் எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவரும் வந்து ஓரளவு ஒருத்தான ஒரு வீரர் தான். ஸோ இந்த ஒரு பிக்லையும் வந்து பெருசாக குறை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஒரு பேக்கப் கீப்பர் வேணும். அந்த பேக்கப் கீப்பர் வந்து 11 கோடிக்கு எடுக்கணுமா அப்படின்றது தான் ஒரு கேள்வியா இருக்கு. ஸோ அடுத்ததான் வந்துட்டு இன்னொரு பர்ஃபெக்ட் பிக்னு பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன். ஸோ இன்னொரு ஃபில் சால்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் பிக்னா லிவிங்ஸ்டன் தான். ஏன்னா அவரும் வந்து மிடில் ஆர்டர்ல வந்து டெஸ்ட்ரக்டிவாக விளையாடக்கூடியவர், லாங் 6 அடிக்கக்கூடியவர். அதே போல வந்துட்டு பவுலிங்லேயும் வந்து ஸ்பின் போட்டு கொஞ்சம் விக்கெட்டுகளை எடுக்கக்கூடியவர். இந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர். கிட்டத்தட்ட மேக்ஸ்வெல்லோட ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு இடத்துக்கும் வந்துட்டு சூப்பராக பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அடுத்ததான் வந்து குருணால் பாண்டியா. ஸோ குருணால் பாண்டியா எல்எஸ்ஜிக்காக வந்து சூப்பராக விளையாண்டவர். ஓரளவு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் வந்துட்டு இந்த ஒரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் இவரோட ஸ்பின்னுக்கு வந்துட்டு எந்த அளவு எடுபடும் அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. பேட்டிங்கில் வந்து சூப்பராக ஆடக்கூடியவர். மும்பை இந்தியன்ஸோட 2017 அவங்க சாம்பியன் ஆகுறதுக்கு இவர் தான் முக்கிய காரணம். ஏன்னா அந்த மேட்ச்ல இவர் மட்டும் தான் அடிச்சு கொடுத்து வின் பண்ண வச்சார். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு வீரர் குருணால் பாண்டியா. ஸோ அவரும் வந்துட்டு ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லணும். இருந்தாலும் வந்து இவரை விட பெஸ்ட் ஸ்பின்னர் நிறைய பேர் இருந்தாங்க. இவரை விட பெஸ்ட் ஸ்பின்னர் தம் ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர் இருந்தாரு. அவரை ஏன் விட்டாங்க அப்படின்றது தான் பெரிய கேள்வியா இருக்கு. ஸோ அவர் வந்து ஆல்ரெடி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்காக விளையாண்டும் இருக்காரு. ஸோ அவரை பத்தி தெரியும். அவரை பத்தி தெரிஞ்சும் வந்து விட்டுட்டாங்க. இத்தனைக்கும் வந்து பேனல்ல தினேஷ் கார்த்திக் இருந்தாரு. தினேஷ் கார்த்திக் இருந்துமே வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு நல்ல ஸ்பின்னரை ஏன் விட்டாங்க அப்படின்றது தான் பெரிய கேள்வியா இருக்கு. ஸோ அடுத்ததா வந்துட்டு டிம் டேவிட் மும்பை இந்தியன்ஸ் அணியில வந்துட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட எடுக்கப்பட்ட வீரர். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சாரா? கிட்டத்தட்ட பொல்லார்டுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா வந்த ஒரு வீரர் அந்த ஒரு இடத்த பூர்த்தி செஞ்சாரான்னு கேட்டா ஒரு 50% கூட பூர்த்தி செய்யலை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. எப்போவாவது வந்து சில நேரம் வந்து 6 அடிச்சு வின் பண்ணி கொடுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப வின் பண்ணி கொடுத்த மேட்சே வந்து ஒரு 2-3 மேட்ச் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன்.
அந்த மாதிரியான ஒரு ஓவர் ஹைப்டு வீரர். ஸோ அந்த அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். அடுத்ததாக வந்து ஸ்வப்னில் சிங். ஸோ இவரும் வந்துட்டு ஒரு சிறந்த வீரர் தான். ஸோ அதாவது பெருசாக அறியப்படலை அப்படின்னாலுமே ஐபிஎல்ல வந்துட்டு ஓரளவு நல்லா விளையாடக்கூடிய ஒரு வீரர் தான். ஸோ அடுத்ததாக ஸ்ரேயா சர்மா. ஸோ வந்து இவங்க பண்ண ஸ்பின் பிக்கிங்லேயே வந்து ஸ்ரேயா சர்மா ஓரளவு சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக வந்துட்டு அவர் சிறந்த ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. இருந்தாலும் வந்துட்டு இப்போ வந்து ஆடம் ஜாம்பா அவரை வந்து எடுத்திருக்கலாம். அவர் வந்து ஒரு நல்ல பிக்காக இருந்திருக்கும். அவரை வந்து விட்டுட்டாங்க. அது போக வந்துட்டு ராகுல் சகர் அவர் வந்து ஒரு நல்ல பிக்காக இருந்திருக்கும். அவரையும் விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான இந்தியாவோட பிரைம் ஸ்பின்னர்ஸ், ஸோ அதாவது இந்தியன் டீமில் விளையாண்டுருக்கவங்க, அது போக வந்து ஐபிஎல் சர்க்கிள்லையும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கவங்க, அந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் வந்துட்டு ஹேசில்வுட். ஃபாஸ்ட் பவுலிங்கில் வந்துட்டு ஒருத்தான ஒரு பிக்னா ஹேசில்வுட்டை சொல்லலாம். பர்ஃபெக்ட் ஸ்பீட் பவுலர் அப்படின்ற மாதிரி வந்து ஐபிஎல்ல சொல்ல முடியாது. மேபி இன்டர்நேஷனல் சீரீஸில் வந்துட்டு அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. பட் ஐபிஎல்ல வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணது கிடையாது. ஸோ அடுத்ததான் வந்து புவனேஸ்வர் குமார் இதுலேயே வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான பிக்னா புவனேஸ்வர் குமார் தான். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அன்னைக்கு அந்த ஸ்விங் ப்ளஸ் ஸ்பீடு இது ரெண்டையும் போடுற பவுலர்ஸ் வந்து பெருசாக அமைஞ்சதே கிடையாது. இந்த முறை தான் வந்து புவனேஸ்வர் குமாரை கொக்கி போட்டு தூக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் பிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் அண்டு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த 2 அணிகளுமே வந்துட்டு புவனேஸ்வர் குமாருக்காக பெரிய போட்டி போட்டாங்க. கடைசியில் வந்துட்டு இவங்க வந்து எடுத்தாங்க. ஸோ ஓகே, எல்லாருமே நல்லா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றீ, அப்புறம் ஏன் வந்து இந்த அணியை பற்றி குறை சொல்லணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் 11 பேர். இந்த 11 பேர் வந்து ஓகே சூப்பரான 11 அப்படின்னு சொல்லலாம். இதுலேருந்து வந்து யாருக்கும் காயம் ஏற்பட்டால் இந்த அணி ரீப்ளேஸ்மெண்ட் வீரர்களாக யாரை எடுக்கும்? நியூவந்த் உசாரா, ரசிக் தார் சலாம், லுங்கி இங்கிடி, மோஹித் ரதி, அபிநந்தன் சிங், அதுக்கப்புறம் வந்துட்டு மனோஜ் பாண்டகே, ரொமாடியோ ஷெப்பர்ட், ஜேக்கப் பேத்தல், ஸ்வஸ்டிக் சக்காரியா, தேவ்தத் படிக்கல், யாஷ் தயால். ஸோ இவங்க தான் இருப்பாங்க. யாஷ் தயால் வந்து அவங்க வந்து ரீட்டைன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் 11ல் வந்து யாஷ் தயாலுக்கு வந்து இடம் கிடைக்குமா அப்படின்றது கொஞ்சம் வந்து நமக்கு சந்தேகம் தான். ஏன்னா வந்து கண்டிப்பாக ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வேணும். அது வந்து ஹேசில்வுட். இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரில் புவனேஸ்வர் குமார் தவிர்த்து நீங்கள் வந்து போக முடியாது. அது போக வந்துட்டு ஆல்ரவுண்டர் கணக்கில் வந்து குருணால் பாண்டியா வந்துருவார். ஸோ இந்த இடத்துல வந்து யாஷ் தயால் வந்துட்டு எப்படி சேர்ப்பாங்க அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா டிம் டேவிட்டும் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் போடுவார், லிவிங்ஸ்டன் ஸ்பின் போடுவார். ஸோ பவுலிங்க்கு வந்து வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு இருக்கு. அதனால வந்துட்டு அவங்க வந்து யாஷ் தயாலுக்கு வந்து போடுறது கொஞ்சம் சிரமம் தான். மேபி வந்து புவனேஸ்வர் குமார் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும், இல்லை வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்து யாஷ் தயாலை யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா லுங்கி இங்கிடி ஃபாரின் பவுலர்ஸ்ல வந்துட்டு ஹேசில்வுட்டுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லலாம். நியூவந்த் உசாரா அவரும் வந்து ஓரளவு நல்ல ஒரு வீரர். இருந்தாலும் இந்த அணிக்கு வந்துட்டு அதாவது அந்த மிடில் ஆர்டர்ல ஒரு பிஞ்ச் ஹிட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு பிளேயர் லிவிங்ஸ்டனை தவிர்த்து இன்னொரு பிளேயர் இருக்காங்க அப்படின்னு கேட்டா அது வந்து ரொமாடியோ ஷெப்பர்ட் இருக்காரு. பட் வந்து அவர் எல்லா நேரமும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார். ஸோ அந்த ஒரு இடத்துல ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர் வந்து மிஸ் ஆகுது. அது போக வந்துட்டு ஓப்பனிங்ல வந்து சால்ட் இருக்காரு. சால்ட்டுக்கு வந்து காயம் ஏற்பட்டா அடுத்து வந்து யார் ஓப்பனிங் இறங்குவார்? மேபி ஜிதேஷ் சர்மாவை இறக்கலாம். அந்த ஒரு இடத்துல வந்து பர்ஃபெக்டான ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஃபாரின் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி வந்து இருக்குதா அப்படின்னு கேட்டால் அது இல்லை. இதுவே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வந்துட்டு ஓப்பனிங் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து கான்வேக்கு அப்புறம் வந்து ரச்சின் ரவீந்திரா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இங்கே வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வீரராக மிஸ் ஆகுது. 11 பேரை தவிர்த்து இந்த ஒரு 11 பேர்ல வந்துட்டு பெரிய அளவில் வந்து ஒரு டெஸ்ட்ரக்டிவாக ஆடக்கூடியவங்க யாருமே கிடையாது. தேவ்தத் படிக்கல் அவர்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு 100 அடிச்சிருந்திருக்காரு ஆர்சிபிக்காக. ஸோ இந்த ஒரு 83 கோடியை வச்சுக்கிட்டு இவங்க நிறைய பிளேயர்ஸை விட்டுட்டாங்க. யாரை விட்டாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ரிஷப் பண்ட்டுக்கு வந்துட்டு பஞ்சாப் கிங்ஸ் போகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் அதிகமாக வச்சுக்கிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், இவங்க போகலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஆர்சிபி வந்துட்டு ரிஷப் பண்ட்டுக்கு பிட்டே போடலை. ஸோ அது வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு எல்லா ரசிகர்களுக்கும். நம்ம கேஎல் ராகுல் 14 கோடிக்கு தான் போனார். 14 கோடிக்கு ஈஸியாக வந்து அவரை பிக் பண்ணியிருக்கலாம். லோக்கல் ஃப்ளேவர், இப்போவும் வந்து ஃபார்மில் நல்லா இருக்காரு. அவர் ஆல்ரெடி வந்து ஐபிஎல்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேபி வந்து கொஞ்சம் பொறுமையாடுவார். பட் வந்து ஒரு குட் பிளேயர். ஸோ அந்த மாதிரியான ஒரு குட் பிளேயர் கண்டிப்பாக வேணும். டூப்ளசிஸ் போன இடத்த வந்து கண்டிப்பாக அவர் வந்து ஃபில் பண்ணுவார். ஆனால் அந்த ஒரு சான்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். அந்த ஒரு இடத்துல வந்து சொதப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி ஒரு மிஸ் பண்ணதுக்கு வந்து இவங்க ஈஸாலா கேப்டன் நம்மதே அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் மட்டும் தான் விட முடியும். அந்த மாதிரி தான் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. தினேஷ் கார்த்திக் இருந்துமே வந்து நம்ம கேஎல் ராகுல விட்டது ஒரு பெரிய பிளண்டர் அப்படின்னே சொல்லணும். ஸோ அடுத்ததான் வந்து அவங்க விட்ட வில் ஜாக்ஸ். அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐபிஎல் ஏலத்திலே வந்துட்டு ஒரு பிளேயரை விட்டதுக்காக வந்து கட்டிப்பிடிச்சு நன்றி தெரிவித்த ஒரே ஒரு மொமெண்ட் வந்து வில் ஜாக்ஸ்க்காக தான் இருக்கும்.
என்னப்பா நீங்க இந்த மாதிரியான ஒரு பிளேயரை வந்து விட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி வந்து ஆகாஷ் அம்பானி போயிட்டு ஆர்சிபியோட சிஇஓவை கை கொடுத்து வாழ்த்தினாரு. ஏன்னா வில் ஜாக்ஸை ஆர்டிஎம் பண்ணாததுக்கு. ஏன்னா வில் ஜாக்ஸ் வந்து 5.25க்கு வந்துட்டு ஆர்டிஎம் பண்ணப்படுவார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போன தடவை வந்து ரெஸ்ட்ரிக்டிவா வந்து அவங்களுக்கு விளையாண்டாரு ஆர்சிபிக்கு. ஆனா அந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்டான பிளேயரை வந்து இவங்க ஏன் ஆர்டிஎம் பண்ணல அப்படின்றது தான் எல்லாருக்குமே பெரிய கேள்வியா இருக்கு. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அவங்க வந்து சாம்பியன் ஆகிறதுக்கான ஒரு ஒரு 30% 40% வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு வாய்ப்பையுமே வந்து இவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இப்போவும் வந்துட்டு இவங்கனால வந்து சாம்பியன் ஆகவே முடியாது அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரல. பட் இப்போ இருக்கிற அந்த பேப்பர் இருக்கிற டீமை வச்சு இவங்க வந்து பிளே ஆஃபுக்கு போய் சாம்பியன்ஷிப் வாங்குறதுன்றது ரொம்பவே கடினம். ஏன்னா மற்ற அணிகள்லாம் வந்துட்டு பயங்கரமா அவங்களோட அணிகளை செட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு விதத்துல வந்துட்டு ஆர்சிபி வந்து ரொம்பவே சொதப்பிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸ்பின்னர்ஸ்ல வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணி ராகுல் சஹர், அது போல வந்துட்டு சஹல் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி சஹல் வந்து இவங்களுக்காக நிறைய வெற்றிகளை பெற்று கொடுத்துருக்காரு. ஸோ இந்த அணியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் அண்ட் பவுலிங். பேட்டிங்ல வந்து சூப்பர். அதுலேயும் வந்துட்டு ஃபில் சால்ட்டு, விராட் கோலி, இந்த நம்ம ஜிதேஷ் சர்மா, தென் வந்து லிவிங்ஸ்டன், இந்த 4 பேருக்கும் மாட்டிருச்சு அப்படின்னா எதிரணி எல்லாம் துவம்சம் தான். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த அணியை எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. பட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் புவி வந்து ஒரு சூப்பர் பவுலர், ஆசில்வுட் வந்து ஒரு சூப்பர் பவுலர். 8 ஓவர் ஓகே போட்டுருவாங்க. லிவிங்ஸ்டன் அந்த அளவுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான பவுலர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஷியா சர்மா 4 ஓவர் போடுவார். அவருக்கு வந்து சில நேரம் வந்து கிளிக் ஆகும், சில நேரம் மிஸ்ஸும் ஆகும். அந்த மாதிரியான தருணங்களும் நடந்திருக்கு. சகல் மாதிரி ஒரு வீரர் இருந்திருந்தாங்கன்னா ரன்ஸ் போனாலும் விக்கெட் விழுகும். அந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த அணியை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங்ல வந்து பெஸ்டான ஒரு டீம் தான் சொல்லணும். ஸோ இந்த 11 பேர்ல வந்துட்டு கிட்டத்தட்ட 7 பேர் வந்து நல்ல ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக ஆர்சிபி அணிக்கு 10க்கு 7 மதிப்பெண்கள் வழங்கலாம். இந்த அணி வந்து ஐபிஎல் 2025 சாம்பியன் ஆகுமா, ஈசால கப் நம்மதே அப்படின்ற ஸ்லோகன் அவங்களுக்கு வெற்றிக்கணியை கொடுக்குமா, இது எல்லாம் வந்து ஐபிஎல் 2025 தான் தெரியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த அணி பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் குறைவு தான். அதனால வந்து போன தடவை ஓரளவு ஓகேவான பிளேயர்ஸை வச்சு பிளே ஆஃப்க்கு வந்தாங்க. கடைசி கட்டமா வந்துட்டு தொடர்ந்து மேட்சஸ் ஜெயிச்சு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எதுவும் மிராக்கிள் நடந்து இவங்க பிளே ஆஃப்க்கு வந்தாதான் உண்டு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ என்னோட இந்த ஆர்சிபியை பற்றின அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்க, இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கிளிக் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.